ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் நம்ம சிந்து ஆக்ஷன் ஹீரோயினாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சிவா டாக்டருக்கு ஒன்றுனா நம்ம சிந்துவால் பொறுத்துக்க முடியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா எந்த அளவுக்கு என்னென்னமோலாம் பண்ணி இப்போ சிவா டாக்டரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது சிவா டாக்டர் வந்து இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறத சிந்துவால் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கவே முடியல. அதனால தான் நெருப்புக்குள்ளாரே உள்ளுக்கே போயிட்டாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு. ஆனாலும் பார்த்தா சிவா வந்து ரொம்பவே நம்பிக்கையோடு தான் சினேகாவை கூப்பிட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா தேவராஜன் வந்து நம்ம இங்கே நிற்க வேணாம், நமக்கு பிரச்சனை வந்துடும், அவரெல்லாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னே ஒன்றுமே புரியல. ரொம்ப இரிட்டேட் கேரக்டர் தான். அதே நேரத்தில் சினேகாவும் செம்ம இரிட்டேட் கேரக்டர் தான். சரி, அதை பற்றி நம்ம பேச வேணாம். அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சிவா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ரவுடிங்கெல்லாம் அடிக்கும்போது அங்கேருந்து கூப்பிட்டதே அவங்க தான் கூப்பிட்டாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ தான் சிவா அப்படியே மயங்கி கீழே விழுந்தார். ஆனாலும் அவர் காருக்குள்ளார உட்காந்துட்டு அந்த அறிவாளிங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு, எப்பா இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு, நான் மினிஸ்டரை காப்பாற்றுறேன், அது என்னன்னு கண்டுபிடிச்சி உயிரோடு ஒப்படைக்கிறது என் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாலும் அந்த அறிவாளிங்களுக்கு அதெல்லாம் புரியலையாட்டிருக்கு. ஊற்றி கொளுத்துங்கடா அவனு சொல்லி வழக்கம் போல் ரவுடிங்க பேசுகிற மாதிரி வந்து ரொம்ப கடாமுடான்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம பப்ளி பாய் வந்து அடித்து சிங்கம் ஸ்டைலில் காரெல்லாம் அடித்து கிழிச்சிக்கிட்டு வெளியில் வந்து எல்லாத்தையும் அடித்து பறக்க விடுவார்னு நான் ரொம்பவுமே எதிர்பார்த்தேன். ஏன்னா ஆறுமுகம் வந்து நம்ம ஃபேவரட் தானே, அதனால் வந்து அடித்து பறக்க விடுவார்னு பார்த்தா கடைசியில் அப்படியே கூண்டில் அடித்த சிங்கம் மாதிரி ஆறுமுகத்தை போட்டு லாக் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல ஆறுமுகத்தால். இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கதர்னாரு, அன்னபூர்ணி ஒரு பக்கத்துக்கு கதர்னாங்க. அதே நேரத்தில் அவங்க தம்பி வாசு அவரும் சத்தம் போட்டுட்டு இருந்தார். இப்போ ஒரு வழியாக பார்த்தா சிவா டாக்டரை தூக்கிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா சிந்து அவருக்கு பார்த்தோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியல. ஏன்னா அவங்க காலெல்லாம் அடித்து ரத்தம் வருது, எல்லா பக்கத்தும் ரத்தம் வருது, போய் கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. அன்னபூர்ணி சமாதானம் சொல்லுவாங்க, இவங்களாம் காப்பாற்றிடுவாங்கன்னு வச்சுங்களேன். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அதே பேசிக்கிட்டு இருக்க வேணாம். அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கண்டிப்பாக சிவா டாக்டர் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி மினிஸ்டர் முத்துப்பாண்டியை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கட்டும். இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது நீ பக்கத்தில் வந்து என்னை எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சினேகாவை பற்றி நல்லா வந்து சிவா புரிஞ்சுக்குவார். இவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையும் உயிரை பணைய வச்சு காப்பாற்றின சிந்துவையும் நல்லா புரிஞ்சுக்குவார். அவங்களோட அன்பையும் நல்லா புரிஞ்சுக்குவார். அதுக்குண்டான எபிசோட் தான் இது. ஆனால் வீட்டில் ஒரு மென்டல் குரூப் இருக்குல்ல, பாயசம் மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட்டு மூக்க தடவிக்கிட்டு அவங்க அம்மா மகா பேசிட்டு உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்குலாம் இனிமேல் அவ்வளோதான், என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசுவார். ஆனால் சிவாவோட மனசை மாறுறதுக்கு சூப்பரான ஒரு அதாவது உண்மையான ஒரு அன்பை காட்டுறதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து ப்ரோமோ வந்துச்சுன்னா அதை வச்சும் பேசலாம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்தது வருத்தம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.